Hi guys, here's Shiva from Bolt Academy. Welcome to our learning space. Oops கான்செப்ட்னா என்ன இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பைத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி பார்ப்போம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன, இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை வச்சு என்னென்ன பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்னா என்ன, பைத்தானை வந்து ஏன் ஊப்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ ஜாவா இருக்கு, ரூபி ஆன் ரேல்ஸ், பைத்தான், C++, C#. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும்போது பைத்தானை ஏன் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா, ஸோ பைத்தான் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹியூமன் ஒரு லாங்குவேஜ், அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஒரு ஹியூமன் எவ்வளோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்றோம். ஸோ இங்க பைத்தான் வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை ஈஸியா ரைட் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியுங்கிறதுனால அது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்றோம். ஸோ இது ஏன் ஊப்ஸ் கான்செப்ட், ஊப்ஸ் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்றோம் அப்படின்னா, ஸோ ஊப்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஜெக்ட்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரோக்ராம், ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம கோட் எழுதுவோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து ஒரு ஃபியூ டைப்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம். ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் ஊப்ஸ் கான்செப்ட். ஓகேவா? ஸோ கிளாஸ்னா என்ன, எதுக்கு அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்கூல் போறீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் A செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே ஒரே ஒரு கிளாஸ் தான் இருப்பாங்க, பட் உள்ள வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல எங்க இருக்கு, கிளாஸ் இருக்கு. ஸோ கிளாஸ் வந்து பைத்தான்ல எப்படி இருக்குன்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஸோ அதுக்குள்ள அவங்க என்ன, அங்க என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டேட்டாஸ்லாம் நம்ம அங்க யூஸ் பண்ண போறோம், எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதை டிரைவ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அதுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து கோர் கான்செப்ட் ஆஃப் ஊப்ஸ். இதுக்கு அடுத்தது என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், இதெல்லாம் என்னது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்கேப்சுலேஷன் வரும்போது ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும்போது நம்ம கிட்ட ஒரு சில டேட்டாஸ்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம டைரக்டா ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் கொடுத்துட்டு இருக்க முடியும். ஒரு சில டேட்டாஸ் எல்லாமே வந்து பிரைவேட்டா இருக்கும், அதை வந்து எல்லா இடத்துலயும். ஸோ அதை வந்து ஹைட் பண்ணி வச்சுட்டு எப்ப தேவையோ அப்ப மட்டும் கால் பண்ணி இது யூஸ் பண்றது தான் வந்து என்கேப்சுலேஷன் யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இந்த 3 கான்செப்டை வச்சு பார்த்தாச்சு. ஸோ இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு கிளாஸ், ஸோ சின்டாக்ஸ் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பேங்க் யூஸ் பண்றேன். பேங்க்ல எப்போதுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மோஸ்டா வந்து பேலன்ஸ் செக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல இருக்கிற பேலன்ஸுங்கிற ஒரு ஃபீல்டை வந்து நம்ம ஹைட் பண்ணி வேற ஒரு இடத்துல கால் பண்ணி இருக்க போறோம். ஸோ கிளாஸ் பேங்க்ல ஸோ எடுத்ததும் டெஃப் இன்னிட் செல்ஃப் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது இன்னிட்னா என்ன, நம்ம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது எதுக்கு இன்னிட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இன்னிட் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர். நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்டு, டேட்டா டைப்ஸ் ஏதாவது ஒரு யூஸ் பண்றோம்னா அது ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுவோம். இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த பேலன்ஸ் வந்து, ஸோ இந்த வேல்யூஸை எடுத்துக்குவோம், இந்த அமௌண்ட்டுங்கிற ஒரு ஃபீல்டு வந்து இந்த வேல்யூவை எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு தான் வந்து இனிட்ங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றோம். ஸோ இதுல செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். ஸோ செல்ஃப் டாட் பேலன்ஸ்ங்கிற வேல்யூ, ஸோ இந்த ஃபீல்டு பேலன்ஸ்ங்கிற ஃபீல்டு நான் எங்க இந்த வேரியபிள்ல பேலன்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறோனோ அது இங்க வந்து ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ இங்கதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபங்க்ஷன் வரப்போகுது, என்கொயரி. ஓகே, இப்போ இந்த இது வந்து ஹைட் ஆயிருக்கு. இது வந்து பேங்க்ங்கிற ஒரு கிளாஸ்க்குள்ள
பேலன்ஸ் நம்ம ஒரு டேட்டா வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ரிட்டர்ன் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கிளாஸ் பேங்க்ங்கிற ஒரு கிளாஸ்ல பேலன்ஸ்ங்கிற ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஆனா அதை வந்து பிரிண்ட் பண்ணல. இதை வந்து இப்ப நம்ம வெளியில நமக்கு எப்ப வேணுமோ அப்போ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பிளாக் ஆஃப் கோட்ல இருந்து வெளியில வந்தாச்சு. ஸோ இன்டென்டேஷன்ங்கிறது பைத்தான்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் கீழே வருது, இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் எல்லாமே ஒரு கிளாஸ் கீழே வருதுன்னா இன்டென்டேஷன் முக்கியம். ஸோ அதனாலதான் இந்த ஸ்பேசிங் டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கோட் ஆஃப் பிளாக் ஆஃப் கோட்ல இருந்து வெளியே வந்தாச்சு, கிளாஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். let me type just anything என் பேரை போட யோகி. இது என்னோட பேலன்ஸ்ன்றதுனால யோகி போட்டு நான் டிக்ளேர் பண்றேன். இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ ஸ்டோர் பண்ணும்போது செல்ஃப் யூஸ் பண்ணா செல்ஃப் டாட் பேலன்ஸ். ஃபைன். ஃபைன். ஓகே, சின்ன மிஸ்டேக். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஸோ இனிட்ல நம்ம வந்து பேலன்ஸ்ங்கிற ஒரு ஃபீல்டு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ செல்ஃப் டாட் பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் நம்ம பிரைவேட்டா ஹைட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எப்போ நான் என்கொயரி பண்ண வரும்போது எனக்கு பேலன்ஸ் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்மளோட டேட்டா பேஸ்ல என்னோட அக்கௌண்ட் வந்து 1000 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹார்ட் கோட் இருக்கிறதுல இங்க டைரக்டாவே பேங்க் டாட் என்கொயரி ஆஃப் 1000 அப்படின்னு இன்புட் கொடுத்துட்டேன். ஸோ பிரிண்ட் யோகின்னு நான் யோகின்னு கால் பண்ணும்போது யோகிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இது ஆப்ஜெக்ட் என்ன பியர் பண்ணுதுன்னா பேங்க்ல இருக்கிற என்கொயரிய காட்டுது. ஸோ அதை கால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட என்ன வருது, என்கொயரின்னு போகும்போது பேலன்ஸுங்கிற ஒரு வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கு, ரிட்டர்ன் பேலன்ஸ். ஸோ அந்த பேலன்ஸ் என்ன வச்சிருக்கு அப்படின்னா செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். அந்த இன்புட்ல என்ன இருக்குதோ அதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ டைரக்டா நமக்கு என்ன வருது, 1000ங்கிற அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்ப நான் காம்ப்ளெக்ஸா போகணும் அப்படின்னா பேங்கோட இதுல எடுத்துக்கிட்டோம்னா டேட்டா பேஸ்ல ஒரு நம்மளோட பேலன்ஸ் எல்லாமே இது இருக்கும். ஸோ இது எல்லாமே ஓப்பனா இருக்காது இல்லைங்களா, இதெல்லாமே வந்து என்கிரிப்டட். ஸோ எல்லா டேட்டாஸும் ஹைட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. நம்ம எப்போ வேணுமோ அப்போ நம்மளோட பெர்மிஷனோட தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்கேப்சுலேஷன் சொல்றோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கிறது என்னதுன்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு நான் ஒரு டீச்சர் அப்படின்னா
எனக்கு கீழே ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பான். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், என்ன பார்த்து கத்துப்பான். ஸோ எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது அவனுக்கெல்லாம் தெரிய வரும். ஸோ இதை தான் பைத்தான்ல இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். ஸோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்ட் கிளாஸ். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, மொத்தம் 5. ஸோ என்னென்ன அப்படின்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஒரு பேரண்ட் ஒரு சைல்டுன்னு இருப்பாங்க. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு பேரண்ட் நிறைய சைல்ட்ஸ் இருப்பாங்க. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஃபேமிலி செயின் மாதிரி, கிராண்ட் பேரண்ட் அவங்களுக்கு கீழே பேரண்ட், அவங்களுக்கு கீழே சைல்ட், அதாவது ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஹையரார்கிக்கல் அப்படின்னா 2 பேரண்ட் ஒரு சைல்டு அப்படி, அதாவது ஒரு சைல்டு ஃபாதர் ஒரு கிளாஸ், மதர் ஒரு கிளாஸ், இவங்க 2 பேருமே பேரண்ட், சைல்டு ஒரு கிளாஸ். ஸோ ஒரு சைல்டு ஃபாதரையும் மதரையும் பேஸ் பண்ணியிருக்கும். இது வந்து ஹையரார்கிக்கல். ஸோ இந்த இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு கோடு இருக்கு, அது வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு, அதை நான் திரும்ப யூஸ் பண்ணணும்னா திரும்ப நான் அதை வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டாவே அந்த பேரண்ட் கிளாஸை மட்டும் கால் பண்ணி அந்த அதுல இருக்கிற ஃபங்க்ஷனை நான் இங்க யூஸ் பண்ணிட்டு ஒரே ஆப்ஜெக்ட்ல நான் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது கிளாஸ் பேரண்ட், நம்ம என்ன நேம் வேணும்னு வச்சுக்கலாம், கிளாஸ் பேரண்ட். ஓகேவா? ஸோ இங்க வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன், ஜஸ்ட் something called one. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, பேரண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதுல என்ன இருக்குன்னா, ஹலோ ஐம் அ சைல்ட்ஸ் பேரண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே இப்போ இந்த பேரண்டோட பிளாக் ஆஃப் கோட்ல இருந்து வெளில வந்தாச்சு. இப்போ புதுசா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். கிளாஸ் சைல்ட் ஆஃப் பேரண்ட். ஸோ இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். என்ன ஆகுது அப்படின்னா, சைல்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம், அதுக்குள்ள பேரண்டோட ஃபங்க்ஷனும் இருக்கு. ஸோ பேரண்ட் கிட்ட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது இவங்கிட்டயும் இருக்கு. ஸோ பேரண்ட் கிட்ட இல்லாம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அதை நம்ம தனியா சைல்டோட கிளாஸ்ல எழுதிக்கலாம். ஸோ அவருக்கு டெஃப் func2 சைல்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹலோ ஐம் சைல்டு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம கிட்ட 2 கிளாஸ் இருக்கு. ஸோ இதுக்காக வந்து நம்ம 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. நம்ம 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் வேண்டாம். நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா போதும், அதுவும் சைல்டு. ஸோ இப்போ நம்ம சைல்டை வந்து ஆப்ஜெக்ட்குள்ள ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம பேரண்ட் கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து சைல்டு மூலமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இருக்கிற ஹலோ ஐ எம் சைல்ட்ஸ் பேரண்ட்ங்கிறது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சைல்டு மூலயமாவே வந்து டேரக்டா பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ print obj. ஸோ objங்கிறது நம்மளோட ஆப்ஜெக்ட் டாட் என்ன ஆகுதுன்னா, ஆப்ஜெக்ட்ல இருந்து பேரண்ட் கிட்ட இருக்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிருக்கேன், ஹலோ ஐ எம் சைல்ட்ஸ் பேரண்ட். ஸோ நெக்ஸ்ட் பிரிண்ட்ல இப்போ என்ன ஆகுது, ஹலோ ஐ எம் சைல்ட்ஸ் பேரண்ட்ங்கிறது பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்.
இங்க ஹலோ ஐ எம் சைல்டுங்கிறது சைல்ட்ல இருக்கிற தனிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ மூவிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஓவர் ரைட் அண்ட் ஓவர் லோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவர் ரைட் அண்ட் ஓவர் லோட் என்னன்னா, ரெண்டு கிளாஸ் இருக்கும். ஸோ ரெண்டு கிளாஸுக்குமே வந்து ஒரே பேரா இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். இது ஒரு கேட்டகரி. இதுவே ஒரே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், ஒரே கிளாஸ் நேமு, பட் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ இங்க இருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் பேக்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் கமா பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ்ங்கிறது ஒரு ஆர்குமெண்ட். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பாலிமார்பிசம். அதாவது ஒருத்தரால இதையும் செய்ய முடியும், அதையும் செய்ய முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம பாலிமார்பிசம் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வந்து அடிஷன் எடுத்துட்டோம். ஸோ அடிஷன் வந்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுவே 3 நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுலயே ஒரு நம்பர் வந்து இன்டிஜரா இருக்கும், ஒரு நம்பர் வந்து ஃப்ளோட்டா இருக்கும். ஸோ இது மூணுத்துக்குமே வந்து ஆட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கொண்டு வரோம். ஸோ இதைத்தான் வந்து நம்ம பாலிமார்பிசம் சொல்றோம். ஸோ இதுதான் வந்து ஊப்ஸ் பேஸ்டு கான்செப்ட்ஸ். ஸோ அடுத்தது லைப்ரரி. ஸோ லைப்ரரினா என்ன சார்? ஸோ லைப்ரரினாலே என்ன இருக்கும்னா அங்க எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலா ஒரு லைப்ரரிக்குள்ள போனாலே நமக்கு என்ன இருக்கும், ஏதாவது ஒரு டீடைல்ஸ், ஏதாவது ஒரு டேட்டா வேணும்னா நம்ம டைரக்டா இப்போ ஸ்டடீஸ்க்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா வந்து நம்ம எங்க இருந்தோ இது பண்ண தேவை. டைரக்டா நம்ம லைப்ரரி போய் ஏதோ ஒரு புக் எடுத்து டைரக்டா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பைத்தான்ல இங்க லைப்ரரி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு நியூவா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றோம் அப்படி அந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் எடுத்துப்போம். டைரக்டா நான் வந்து கோட்ல வந்து a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு ஸ்டோர் பண்ணி இந்த பிளஸ்க்கு ஒரு ஆப்ரேட்டர் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். பட் ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ல ஆட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதுல நம்ம பேரந்தசிஸ்ல நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து a கமா பி அப்படின்னு போட்டாலே, ஆட் ஆஃப் a கமா பி அப்படின்னு போட்டாலே நமக்கு வந்து அதோட வேல்யூ வந்துடும். a பிளஸ் பி என்ன வேல்யூ அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டிஃபைன் ஆகியிருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரைட் பண்ணி இது பண்றதுக்கு பதிலா டைரக்டா நம்ம இந்த லைப்ரரி இருந்து எடுத்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணி பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து லைப்ரரி சொல்லுவோம். ஸோ இந்த லைப்ரரியில என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் அதுல இருக்கும். ஸோ நம்ம டைரக்டா வந்து இம்போர்ட் மேத் அப்படின்னு, இம்போர்ட் அப்படின்னா இதுல தரையிறக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ மேத்ங்கிற மாடியூல் ஃபுல்லா நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஷெல்லுக்குள்ள தரையிறக்கிறோம். இறக்கிட்டு அங்கிருந்து நம்ம டேரக்டா எப்படி சார் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், பேங்க் டாட் என்கொயரி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் டாட் என்கொயரி ஆஃப் 1000 ஏன் அந்த ஃபார்மேட் அப்படின்னா, என்கொயரின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த என்கொயரிங்கிற ஃபங்க்ஷன் எங்கிருந்து நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, பேங்க்ங்கிற கிளாஸ்ல இருந்து நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ இங்க இந்த ஷெல்குள்ளே வந்து நம்ம கிளாஸும் இருக்கு. ஸோ அதனால பேங்க் டாட் என்கொயரி அப்படின்னு யூஸ் பண்றோம். இதுலயே ஒரு கிளாஸ் இருக்கு, அது இங்க இல்ல, பட் வெளியில எங்கேயோ இருக்கு. அங்கிருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து இங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த மாடியூல் அப்படியே இம்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்னா மேத் டாட் ஃபங்க்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் import math. ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் 5 நம்பர்ஸ் இருக்கு, 1 to 5. பட் எனக்கு வந்து அந்த 1 to 5 நம்பர்ஸோட ஸ்கொயர் வேல்யூ தான் எனக்கு வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் we have to write for loop. for loop எதுக்கு அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கண்டிஷனை மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு எத்தனை வாட்டி வேணுமோ அத்தனை வாட்டி நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்துல ஃபார் லூப் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கலாம். காலையில எழுந்திரிக்கிறோம், ஃப்ரெஷ் ஆயிட்டு ஆஃபீஸ் போறோம்னா ரெடி ஆகிட்டு பைக் எடுப்போம்,
நேரா ஆஃபீஸ் போவோம், திரும்ப வீட்டுக்கு வருவோம், டின்னர், பெட், இது வந்து ரொட்டீனா நடந்துகிட்டே இருக்கும். பட் இது வந்து எண்ட்லெஸ், இது வந்து வைல். ஸோ ஃபார்னா ஒரு நோன் டிஸ்டன்ஸ், இவ்வளவு நாள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேம்புக்கு போறோம்னு வச்சுங்க, 10 days கேம்ப். ஸோ அந்த 10 daysக்கு மட்டும் ஒரு நாளும் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இங்க பட் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு அப்டேட் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் இருக்கும். அதை தான் வந்து ஐன்னு ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ ஃபார் ஐன் ரேஞ்ச் ஆஃப் 5, நமக்கு வந்து 5 நம்பர் தான் இருக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5. இங்க ஏன் 5+1 அப்படி போடுறேன் அப்படின்னா, எப்போதுமே வந்து பைத்தான்ல ரேஞ்சுன்னு ஆரம்பிச்சா 0ல இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3, அப்புறம் 4, இப்படிதான் போகும். ஸோ ஏன் 5+1 போட்டோம்னா, இப்ப 0ல இருந்து 5 வரைக்கும் நான் வந்து 5 நம்பர் எடுக்கிறேன்னா, அப்ப 0 to 4 தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ எனக்கு 5 வேணும் அப்படின்னா +1 போட்டுக்கலாம். இதுலயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம டைரக்டாவே வந்து ரேஞ்ச் 1 to 6. ஸோ 6 in the sense 5+1 வந்து நான் 6 எழுதியிருக்கேன். ஏன்னா நமக்கு 5 வேணும். Or else n is equal to 1 and m is equal to 5. n, m plus 1 இப்படி எழுதலாம். ஒரு நமக்கு ரேஞ்சஸ் இருந்துச்சுன்னா less than or equal to something like that, அது மாதிரி எழுதலாம். இப்போ நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபார் i in range 1 to 5 வரைக்கும் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 1, 2, 3, 4, 5 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஆனா நான் கேட்டது என்னன்னா, ஒவ்வொரு வேல்யூவோட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் வந்து 1 into 1, 2 into 2, 3 into 3, 4 into 4, 5 into 5 அப்படின்னு போட தேவையில்லை. ஆர் i into i அப்படின்னு கூட போட தேவை. நம்ம டைரக்டா கொஞ்சம் இதுவா யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்த்தோம்னா பிரிண்ட் மேத் டாட். ஸோ மேத்ங்கிறது நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிற மாடியூல், அதாவது ஒரு கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம், இல்ல ஒரு லைப்ரரி அப்படின்னு கூட சொல்லலாம், ஒரு மாடியூல். ஸோ அதுல POW அப்படின்னா பவர்னு அர்த்தம். ஸோ பவர் i, 2. ஸோ நமக்கு ஸ்கொயர்னா பவர் 2ன்னு வரணும். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு பவர். ஸோ மேத் டாட் POW ஐ மீன் பவ் ஆஃப் i, 2. ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 1, 4, 9, 16, 25 டாட் 0 வருது. ஏன் அப்படின்னா இது ஃப்ளோட் வேல்யூவா கன்சிடர் ஆகுது. ஸோ அதை நம்ம மாத்தணும்னா just we have to add int. ஸோ இன்ட்ங்கிற டேட்டா டைப்பை மாத்திட்டோம்னா நமக்கு எல்லாமே வந்து நேச்சுரல் நம்பரா 1, 4, 9, 16, 25. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? ஸ்கொயர் ஆஃப் 1 to 5 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா அனலைசிஸ் அப்படின்னு போனோம்னா, டேட்டா சயின்ஸ் அப்படின்லாம் போனோம்னா நமக்கு வந்து மேத் பிளாட் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு டேட்டா செட் ஆஃப் டேட்டாஸோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு கிராபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் பண்ணோம்னா அதை யூஸ் பண்ணலாம். எது எல்எல்எம் அப்படி அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் போனோம்னா சைக்கிட் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ இது இல்லாம நம்ம நார்மல் லைப்ரரியிலேயே வந்து ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு. ஸோ 1 to 10ல வந்து ரேண்டமா ஒரு நம்பர் சூஸ் பண்ணும். ஆனா அது எனக்கே தெரியாது, கம்ப்யூட்டர் அதுவே சூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா நம்ம ரேண்டம்ங்கிற லைப்ரரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பைத்தான்ல நம்ம லைப்ரரின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ஒர்க். அப்படி ஃப்ரேம் ஒர்க்னு வரும்போது பைத்தான்ல மோஸ்ட் ஃபெமிலியர் ஃப்ரேம் ஒர்க் 2 இருக்கு. ஒன்னு ஃபிளாஸ்க், இன்னொன்னு ஜாங்கோ. ஸோ இதுல வந்து இப்போ கரண்டா இருக்கிறது ஜாங்கோ தான். ஸோ இதெல்லாம் என்ன சார் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃப்ரேம் ஒர்க்ங்கிறது ஒரு செட் ஆஃப் டூல் வச்சுக்கலாம். ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் ஷீட்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஆம், ஒரு ஒரு வெப்சைட் எடுத்துப்போம். வெப்சைட் எடுக்கும்போது ஒரு அப்ளிகேஷன் வரும். ஒரு சைன் இன் ஃபார்ம் வரும். ஸோ அதுக்கு ஒரு பேஜ் கண்டிப்பா வேணும். அதுல இருக்கிற டேட்டாஸ்லாம் என்டர் பண்ணி அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு. என்டர் பண்ணி நம்ம லாகின் பண்றதுக்கு ஒரு பேஜ் வேணும். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள இருக்கிற டேஷ்போர்ட்ஸ் அதுல ஒரு சில வேல்யூஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ள தனியா ஒரு பேஜ் வரும். பட் ஒவ்வொரு பைத்தான் ப்ரோக்ராமையும் வந்து தனித்தனியா ரன் பண்ணி நம்மளால போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்து இன்டர் கனெக்ட் பண்ணி இது கூட டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது கூட ஃப்ரண்ட் எண்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு இடம் வேணும். அதுதான் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜாங்கோ என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம டேட்டாபேஸ் கூடயும் ஃப்ரண்ட் எண்ட் கூடயும் கனெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன சரி இது ஏதாவது இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லைப்ரரியா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. லைப்ரரி வேற, ஃப்ரேம் ஒர்க் வேற. ஸோ ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணலாம்? ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல தான் நீங்க பண்ண போற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம கோட் ரைட் பண்றது எல்லாமே அதுல இருந்து தான் இயங்கும். ஸோ எதுக்கு சார் இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்றோம்? நம்ம டைரக்டாவே வந்து லிங்க்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTML போனோம்னா வந்து டேரக்டா இமேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி லிங்க் பண்றோம்ல. அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமே சார்? எதுக்கு ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம்? ஏன் அப்படின்னா இது எல்லாமே இன்டர் கனெக்ட் பண்ணி ரன் பண்றதுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுவோம். main.py அப்படின்னு. ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா அதுதான் மிச்சம் இருக்கிற எல்லா பைத்தான் ஃபைல்ஸையும் கலாபரேட்டா கொண்டு வந்து ஒரே அப்ளிகேஷனா ரன் பண்ண வைக்கும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று யூஸ் பண்றோம். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஜாங்கோ அப்படிங்கிறது. ஸோ கிளாஸ்க்கும் இதே மாதிரி தான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் செஷன். இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா பைத்தான்னா என்ன, அதனோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன. ஸோ பைத்தான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் இல்ல ChatGPT மாதிரி ஒரு LLM கிரியேட் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இது ஏன் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன, ஸோ இதை ஏன் வந்து ஊப்ஸ் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்றோம். அப்புறம் அதுல இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ், அப்புறம் லைப்ரரிஸ்னா என்ன, அது ஃப்ரேம் ஒர்க்ஸ்னா என்ன, எதுக்கு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதே தான் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ், see you soon.